மாறாதவர் மாறியது ஏன்? அவர் பேசின பேச்ச ஒரு சில நாட்களுக்கு பிறகு இல்ல, ஒரு சில மணி நேரத்துக்கு பிறகு இல்லைங்க, ஒரு சில நிமிடத்துக்குள்ளே மாற்றிட்டார். விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய் என்பது இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தை. ஆனா மதம் என்ன சொல்லி கொடுக்கிறது? நீர் உபவாசம் பண்ணினால் தேவனுடைய மகிமையை காண்பாய். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று திருவாய் மலர்ந்த சர்வ வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எழுதப்பட்டுள்ள எல்லா ஆசீர்வாதங்களிலும் என்னுடைய வியூவர்ஸ் அத்தனை பேரும் இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு பெருகுவீர்களாக. ஆமேன் என்று எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் நான் சொன்னபடியே பெருகுவீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் மகா நல்லவர், அவர் கிருபை மகா பெரியது. 192வது அவருடைய அனந்த ஞானம். மாறாதவர் மாறியது ஏன்? மிக முக்கியமான கேள்விக்கு பதிலை நாம் கண்டுபிடிக்க போகிறோம். நம்முடைய தேவன் யார்? மாறாத தேவன். அந்த மாறாத தேவன் தான் ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு ஒரு சில நிமிடங்களுக்குள்ளாக மாறுகிறார். ஏன் என்கிற பதில் மிகவும் முக்கியமான பதில். ஹீப்ரூ 13:8, எபிரேயர் 13:8 நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்கள். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்க. சோ கிளியர். ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் unchanging, yesterday, today and forever. But same Jesus has changed his word. அதே இயேசு கிறிஸ்து தன்னுடைய வார்த்தையை ஒரு சில நிமிடங்களுக்குள்ளாக மாற்றிவிட்டார். ஏன் என்கிறதுல ஒரு ரகசியம் இருக்கு, அதை கற்றுக்கொள்ள போகிறார். பாருங்கள், எபிரேயர்ல என்ன வாசித்தோம்? அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். 89வது சங்கீதம் 34வது வசனத்திலே நம்முடைய தேவனை குறித்து என்ன வாசிக்கிறோம்? 89:34 என் உடன்படிக்கையை மீறாமலும் என் உதடுகள் விளம்பினதை மாற்றாமலும் இருப்பேன் என்று ஆணித்தரமாக சொல்லுகிறாருங்க. நான் சொன்னதான்ப்பா. ஐ cannot change because I am unchanging God. ஆனால் அசைக்க முடியாத தேவனையே ஒரு அந்நிய ஸ்திரீ அசைச்சிட்டாங்க. அதான் இன்னைக்கு நம்முடைய பாடத்தினுடைய தியானம். ரைட்? எங்கே மாறினார் தெரியுமா? அந்த கானானிய ஸ்திரீ இடத்துல நம்ம ஆண்டவர் மாட்டிக்கிட்டார். அவள் அந்நிய ஸ்திரீ, தேவனற்றவள், புறஜாதி. ரைட்? அவள் கானானியள். தன்னுடைய மகள் கொடிய வேதனைப்படுகிறாள் வியாதியில். சரிங்களா? அப்போ இயேசு கிறிஸ்துவண்டே கொண்டு வர்றார். அவர் என்ன சொன்னார் என்று உங்களுக்கு வாசிக்கட்டுமா? 2 முறை பேசிடுறாருங்க. அவர் பேசின பேச்சை ஒரு சில நாட்களுக்கு பிறகு இல்லை, ஒரு சில மணி நேரத்துக்கு பிறகு இல்லைங்க, ஒரு சில நிமிடத்துக்குள்ளே மாற்றிட்டாரு. அதை பேசின வார்த்தையை மாற்றி காரியங்களை செய்கிறார். வாசிப்போம் பாருங்கள். அங்கே மத்தேயு 15வது அதிகாரம் 24வது வசனம். The book of Matthew chapter 15 verse 24 I shall read for you. எப்படி மறுப்பு தெரிவிக்கிறார் பாருங்க. அதற்கு அவர், காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே என்றே மற்றபடி அல்லங்கிறார். நடந்ததை முற்றிலுமாக முழுவதுமாக தியானிப்ப பாருங்களேன். மத்தேயு 15:22 அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். 23வது வசனம், அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அப்பொழுதுதான் 24வது வசனத்தில் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். அதற்கு அவர், காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே என்று மற்றபடி அல்ல. அதாவது என்ன சொல்றார்னா, இந்த கானானிய ஸ்திரீ இஸ்ரவேல் அல்லாதவள்.
இவளை நான் ஆசீர்வதிக்க முடியாது என்று சொல்லுகிறார். ரைட். அடுத்த வசனத்தில் பாருங்கள், 25. திரும்ப அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்களேன். அவள் வந்து ஆண்டவரை எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். 26வது வசனத்திலே அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லது அல்ல என்கிறார். திரும்பவும் வார்த்தை விட்டுறாரு. ஏம்மா நீங்கள்லாம் நாய்க்குட்டிகள், ஏன் பிள்ளைகளுக்கு தான் ஆசீர்வாதம்னு திரும்பவும் சொல்லுகிறார் பாருங்கள். அடுத்த வசனம் பார்ப்போம். அங்கே மேத்யூ 15:27. அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆயிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். 28வது வசனம், இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். ஹல்லேலூயா. மாறாத தேவன்க சில நிமிடங்களுக்குள்ளாக மாறுகிற. எதை பார்த்து மாறினா? அவள் நல்லவள் என்பதினால் அல்ல. அவள் யாரு? இஸ்ரவேலர் அல்லதுனா இல்லாதது, இஸ்ரவேலர் ஆனதுனாலும் இல்லைங்க. ரைட். அவர் ரொம்ப பக்தி உள்ளவர் அப்படியும் கிடையாதுங்க. ஒரே ஒரு காரணத்திற்காக மாறாத இயேசு கிறிஸ்து தன்னுடைய வார்த்தையை மாற்றி கொள்ளுகிறார். எது அவருடைய வார்த்தையை மாற்றி பேச வைத்தது என்றால் அவளுடைய விசுவாசம். வெரி இம்பார்ட்டன்ட். அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள், ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, எனவே நான் என் வார்த்தையை மாற்றிக்கொள்ளுகிறேன், நீ விரும்புகிறது எல்லாம் பெற்றுக்கொள். எத்தனை பேர் சீரியஸாக இருக்கீங்க? ஐயா, சீரியஸாக தேவன் உன்னை ஆசீர்வதிக்கவே இந்த செய்தியை கேட்க வைத்திருக்கிறார். ரைட். ஜெபிக்கிறவர்களுக்கு அல்ல, விசுவாசிக்கிறவர்களுக்கு தான் எல்லாம் கிடைக்குங்க. சப்ஸ்டிடியூட் பண்ணுறான் பிசாசு. ரைட். பிசாசுடைய வேலை என்ன? சப்ஸ்டிடியூஷன். அது எங்கே ஆரம்பித்தான்? ஏதேன் தோட்டத்தில் ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம முதல் பெற்றோர் அதுக்கு பலியாயிட்டாங்க. பாருங்கள், அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் என்று சொல்லவே இல்லை அவன். பிசாசு என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறான்? இந்த மரண மரத்தின் கனியை புசித்தால் நீங்கள் தேவனை போல மாறிவிடுவீர்கள். இன்னைக்கு சபை எப்படி வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது? விசுவாசத்திற்கு கொடுக்க வேண்டிய இடத்தை முழங்காலுக்கு கொடுக்க வச்சிட்டு மாட்டிக்கிட்டீங்க. எனக்கு ஒரு சகோதரி அழைக்கிறாங்க பெங்களூர்லேருந்து. பிரதர், 20 வருஷத்துக்கு முன்னால் இந்த சத்தியத்தை அறிஞ்சிருந்தா என் புருஷனை இப்படி மறிக்க கொடுத்துருக்க மாட்டேன். சிபிஎம் சர்ச்சு போகிறவங்க, நீங்கள் சொல்லுவது எல்லாம் கரெக்டு தான் பிரதர். நாங்கள் 20 வருஷம் அதிகாலையில் எழுந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் முழங்கால நிற்போம். ஒரே குற்ற உணர்வு தான் இருக்கும். ஏன்? விசுவாசத்துக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை மனிதனுடைய கிரியைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வைப்பது தான் சபையினுடைய அஜெண்டாவாக இருக்கு. நீ என்ன செய்தா? விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய் என்பது இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தை. ஆனால் மதம் என்ன சொல்லி கொடுக்கிறது? நீ உபவாசம் பண்ணினால் தேவனுடைய மகிமையை காண்பாய். டோட்டலாக என்னது? அப்சைட் டவுன் இல்லை, உல்டாவாக தான் சொல்லி கொடுக்குறாங்க. சப்ஸ்டிடியூட் பண்ணுகிறார்கள். ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். ஐயா, ஒரு காரியத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. இயேசு நல்லவர்னே உங்களுக்கு தெரியும். ரைட்டா? அவர் ஒருவரையும் தீமையினால் சோதிக்கிற தேவன் அல்ல என்பதும் உங்களுக்கு தெரியும். அப்போ ஏன் நீங்கள் கஷ்டத்தில் இருக்கீங்க? உங்கள் பிள்ளைகளுடைய சுகத்தை, அற்புத சுகத்தை உங்களால் விசுவாசிக்க முடியல. பிசாசு என்ன செஞ்சிட்டான்? என் பிள்ளைக்காக நான் 40 நாள் தான் உபவாசம் பண்ணியிருக்கிறேன், 400 நாள் உபவாசம் பண்ணிட்டேன்னா என் பிள்ளையுடைய கேன்சர் வியாதியை போய்விடுங்கிற பொய்யை நம்ப வச்சுட்டான். புரிந்து கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஆமா, ரைட்? ஐயா, இந்த கானானிய ஸ்திரீ ஜெபமே செய்யவில்லை, இந்த கானானிய ஸ்திரீ பரிசுத்தவாட்டி இல்லை. ஆனால் அவளுக்கு ஒரு பாயிண்ட் தெரிஞ்சுட்டு, இயேசு கிறிஸ்து நல்லவருப்பா, எனவே நான் விசுவாசிச்சா போதும், இவர் செஞ்சிருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசித்தவளே பாக்கியவதிங்க.
யார் அந்த விசுவாசி? மரியாள். நம்ப முடியாத நம்புறா பாருங்க. எதை நம்புறா? நான் ஆண் துணை இல்லாமலே வார்த்தையினாலே நான் கர்ப்பம் தரிக்கப்பட்டு இருக்கிறேன் என்கிற அந்த அறிவு அவளுக்கு எப்படிங்க வந்தது? விசுவாசத்தினாலே வந்தது. ஆகையினால்தான் உங்களுக்கு எனக்கு என்ன பேருங்க? விசுவாசி என்று பெயர். விஷ ஊசியாக இராதீங்க. ஏன் நீங்கள் விசுவாசிகளாகிய நீங்கள் விஷ ஊசிகளாக மாறிவிட்டீர்கள் தெரியுமா? விஷ ஊசினா யார்? நான் சொல்கிறேன் பாருங்க. உங்கள் முழங்கால நம்புறீங்க, உங்கள் பரிசுத்தம், உங்கள் பக்தி, நீங்கள் என்னென்ன கிரியை செய்ய வேண்டும் என்கிற சிந்தையுடையவர்கள் விஷ ஊசிகள். இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையில் என்ன கிரியைகள்லாம் செய்தார்? ஒரு உதாரணம் சொல்கிறேங்களேன். அவர் துக்கம் நிறைந்தவர் ஆனார். ஏன்? உன் துக்கத்தை அவர் சுமந்துட்டாருப்பா. அவர்கிட்ட இருந்த மகிழ்ச்சி எனக்கு தந்துட்டாரு. அது என்ன மகிழ்ச்சி? தேவரக மகிழ்ச்சி. அது சிறைச்சாலையிலும் துள்ளி பாடும், சிங்கக்கவிக்குள்ளே குதூகலமாக இருக்கும், சீரும் நெருப்புக்குள்ளே நடனமாடும். அல்லேலூயா. விஷ ஊசிகளாக இருந்தது போதுங்க. கேட்கிறதற்கு காது உள்ளவர்கள் கேட்க கடவர்கள். உங்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்குங்க. 21வது நூற்றாண்டின் தேவர்களோடு தேவனுடைய ஆவியானவர் திட்டமும் தெளிவுமாக பேசி கொண்டிருக்கிறார். 2 காரியங்களுக்கு நம்முடைய தகப்பனாகிய தேவன் முதலிடம் கொடுத்து வைத்திருக்கிறார். ஒன்று, அவருடைய அசைக்க முடியாத அகாப்பே அன்பு. 2வது, அவர் மேலே நீ வைக்க வேண்டிய விசுவாசம். இந்த 2க்கும் எந்த பிரசங்கங்கள்லாம் ஃபோக்கஸ் பண்ணுதோ அதை மாத்திரம் கேளு. நீ விஷ ஊசியா தொடர மாட்டாய், விசுவாசியாய் இருப்பாய். பரலோகம் ஒன்று நம்பி இருக்குப்பா. பரலோகம் ஒன்று தான் நம்பி இருக்கு. ரைட்? சாதாரண வாழ்க்கை வாழ முடியுமா? முடியவே முடியாதுங்க. நீங்கள் சத்தியத்தை சரியாக அறிந்து கொள்ளுவீர்கள் என்றால் பிஸ்னஸ் பண்ணுறவங்க எலான் மஸ்க் மாதிரி டாப்பில் போயிடுவீங்க. வேலை பார்க்குறவர்கள் CEO ஆயிடுவீங்க. வேற யாருங்க? ஊழியம் பண்ணுகிறவர்கள் எப்படி ஊழியம் பண்ணுங்க தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை போல பண்ணுவீங்க. அவர் செய்த பிரசங்கங்களை எழுதினால் அந்த புஸ்தகங்கள் உலகம் கொள்ளாது என்று எழுதவில்லை. யோவான் கடைசிய வசனத்தை வாசிங்க. அவர் செய்த அற்புதங்களை எழுதினால் அந்த புஸ்தகங்கள் உலகம் கொள்ளாது. அதை போல தான் நீங்களும் நானும் வாழ முடியும். கிருபைக்கு அளவில்லையே, தேவ கிருபைக்கு எல்லை இல்லையே. அந்த கிருபை என்ன செஞ்சது தெரியுமா? என்ன நீதிமானாக மாற்றிவிட்டது. அந்த நீதிக்கு பேர் என்ன தெரியுமா? தேவ நீதி. அந்த தேவ நீதிக்கு நான் என்னெல்லாம் செஞ்சேன்? ஒன்றும் செய்யலை, எக்ஸப்ட் ஹேவிங் ஃபெய்த் ஆஃப் த அப்பான் த ஃபினிஷ்ட் ஒர்க் ஆஃப் த கால்வரி கிராஸ். கல்வாரி சிலுவையிலே இயேசு கிறிஸ்து எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். என்னென்ன கிரியைகளை எல்லாம் செய்தார் என்பதை அறிந்து கொண்ட பாருங்க. பழுதொன்றுமே என்னில் இல்லை, இயேசுவே எனக்கு நீதியானார். பழுதொன்றுமே உன்னில் இல்லை, இயேசுவே உனக்கு தகுதியானார். இயேசுவின் தகுதி, இயேசுவின் நீதி, இயேசுவின் பரிசுத்தம், இயேசுதான் உனக்கு எல்லாம் எல்லாம். எப்பா, சிலுவையில் நடந்ததை நீங்கள் விசுவாசித்தா போதுங்க. கானானிய ஸ்தூரிய மாதிரி 1000 மடங்கு விசுவாசிக்கலாம். அதான் உங்களுக்கு விசுவாசிக்க முடியல. 2 கொரிந்தியர் 5:21 என்ன வாசிக்கிறோம்? நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படியாக பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். எப்படி பாவமானார்? உங்கள் மேலே என் மேலே இருக்கிற அழுக்கு, கந்தல், அநீதி, பாவம், அக்கிரமம் எல்லாவற்றையும் தூக்கி அவர் மேலே வைத்ததுனாலே அவர் பாவமானார். அவர் மேலே இருந்த நீதி தூக்கி என் மேலே வைத்ததுனாலே நான் தேவ நீதிமான். அதனால தான் இந்த பாட்டு எழுதுறேன். பழுதொன்றுமே என்னிடத்தில் இல்லை. ஹல்லேலூயா. நீங்கள் எந்த புஸ்தகத்தை வாங்குறீங்களோ வாங்கலையோ, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் புக். இதை குறித்து மதத்திற்கு வெளிச்சம் இல்லை. ஆவி மனிதனை குறித்து சபைக்கு வெளிச்சம் இல்லைங்க. ஐயா, நீங்கள் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறீர்கள் என்று நம்புகிறீர்கள் அல்லவா? அது உண்மை. உங்களுடைய ஆவி மனுஷன் மாத்திரம்தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறான். உங்களுடைய ஆத்துமா, அதாவது உங்களுடைய சிந்தை எண்ணங்களும் உங்கள் சரீரமும் ஒன்றுக்கும் உதவாதுன்னு வேத வசனம் சொல்லுது. ஆவி மனுஷனிலே யூ ஆர் பர்ஃபெக்ட். இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் விசுவாசத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க. அப்போ தான் முடியும்.
உங்களுடைய கிரியைகள் எல்லாம் கடைசி மூச்சு வரைக்கும் குறைவு உள்ளதாகத்தான் இருக்கும். அறிந்து கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. பாருங்க, அப்போ 2 முறை சொல்றாரு, ஏமா நான் இஸ்ரவேலருக்காக தான் வந்தேன், உன் மகளுக்கு அற்புதம் செய்ய முடியாதுங்கிறார். 2வது என்ன சொல்றாரு, எப்பா இஸ்ரவேலர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை நாய்க்குட்டிகளாகிய உங்களுக்கு கொடுக்கக்கூடாதுங்கிறாரு. அப்போ இந்த 2 வார்த்தைகளையும் மாறாத இயேசு கிறிஸ்துவை மாற பண்ணினது அந்த புறஜாதியாகிய கானானிய ஸ்திரீயுடைய விசுவாசம் என்றால், விசுவாசி என்று அழைக்கப்படுகிற நீயும் நானும், அவர் சொன்னார் அல்லவா, நீங்கள் நான் செய்ததையும் செய்வீர்கள், அதை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள் என்று சொன்னார். அதை நம்மால் விசுவாசிக்க முடியாதா? ஹல்லேலூயா. ஐயா, அவர் தன்னுடைய வார்த்தையையே மாற்றிக்கொண்டார். சங்கீதத்தில் என்ன வாஸ்தவம், எப்போ என் வார்த்தையை என்னால் மீறவே முடியாதுன்னாரு. மீறிட்டாருங்க. எவ்வளோ பெரிய பிளாங்க் செக் கொடுக்குறாரு. எம்மா கானானிய ஸ்திரீ, நீ விரும்புகிறபடியெல்லாம் ஆகும்ட்டார். ஹல்லேலூயா. ஓ தேங்க் யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். வாட் அ லவ்விங் டேடி இல்லை. நான் இந்த வெளிச்சத்தோடு அவர்கிட்ட தான் வச்சுருந்தீங்க. யார்கிட்ட சொல்கிறாரு, ஜான் ஏஎஸ் சிங், நீ விரும்புகிறபடியெல்லாம் உனக்கு ஆகும் அப்படின்னா என்ன சொல்லுவோம், என்ன கேட்பேன் தெரியுமா? இயேசுவே, எங்களுடைய மூத்த சகோதரனை, நீங்கள் தானே சொன்னீங்க நான் செய்ததை விட பெரிய அற்புதங்களை செய்வான்னு சொல்லிடுவேன். ஆண்டவரே, டெய்லி நான் கடல் மேலே 200 தேசத்து மக்களும் பார்க்கத்தக்கதாக நான் கடல் மேலே நடக்கணும். நீங்கள் தானே சொன்னீங்க, நீங்கள் தண்ணீரில் நடந்தீங்க, நான் செய்ததை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள் என்றால் நான் கடல்லே நடப்பேன், கடலில் படுத்து தூங்குவேன், கடலில் எல்லாமே செய்வேன். இந்த வரத்தை நான் கேட்டிருப்பேன். 200 தேசங்களும் கர்த்தரை அறிகிற அறிவு நான் நிரம்பி இருக்குங்க. அப்படி கேளுங்க ஆண்டவர்கிட்ட. அவர் தானே சொன்னார், நான் செய்ததை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள். ரைட்? கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் கர்த்தர் செய்ததை விட பெரிய கிரியைகளை செய்யத்தக்கதாக தேவன் இந்த நாட்களிலே ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் மூலமாக வாழுவோம், வையகத்தையும் வாழ வைப்போம் என்கிற செய்திகள் மூலமாக உங்களை உருவாக்கி கொண்டு இருக்கிறார். அது கூட சரியான வார்த்தை கிடையாதுங்க. நீங்கள் என்னவாக இருக்கிறீர்கள் என்று நான் கற்றுக் கொடுக்குறேன், அவ்வளோதான். புதுசாக ஒன்றும் வர்றதில்லை. நான் சொன்ன பாருங்கள், 10 வருஷத்தில் ஒரு 10,000 ஹீலிங், சூப்பர் நேச்சுரல் ஹீலிங், மோஸ்ட்லி ஓவர் ஃபோன். ஆனால் அதுக்கு முன்னால் 1/4 நூற்றாண்டு வீணாக போச்சு. நான் மறுபடி பிறந்த பொழுதே இந்த அற்புதங்களை செய்யக்கூடிய ஆற்றல் என்னுடைய நாவில் இருந்தது, என்னுடைய கோட்டில் இருந்தது, என்னுடைய ஷேடோவில் இருந்தது, என்னுடைய மொபைலில் இருந்தது. ஆனால் அதை குறித்து அறிவு தான் இல்லை. ஹல்லேலூயா. ஓ எவ்ரிதிங் பேஸ்ட் ஆன் யுவர் நாலேஜ். அதனால தான் ஓசியா சொல்கிறேன், என் ஜனங்கள் ஜெபம் பண்ணாமல் சங்காரமாகிறார்கள் என்று இன்றைக்கு மதம் நம்புத. அது அவர் சொல்லலைங்க. ஓசியா தீர்க்கதரிசி மூலமாக தேவனுடைய வார்த்தை என்ன வந்தது என்றால், என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரம் ஆகிறார்கள். பிரதானமாக உங்களுக்கு தேவையான அறிவு 2. அவருடைய அன்பு மாறாது, அது மிக மிக முக்கியம். 2வது உங்களுக்கு தெரிய வேண்டியது என்னது? 2வது முக்கியத்துவம் நாம் விசுவாசத்துக்கு கொடுக்க வேண்டும். அது சூப்பர் நேச்சுரலாக பிலீவ் பண்ணும். இயேசு கிறிஸ்து சூப்பர் நேச்சுரலாக மட்டும்தான் செயல்பட்டார். ஹல்லேலூயா. என் கேள்வி என்னன்னா சிம்பிளுங்க. ஒரு புறஜாதியாகிய ஒரு கானானிய ஸ்திரீ கர்த்தரை அந்த அளவுக்கு விசுவாசிக்க முடியுமானால், வேற யார் அப்படி விசுவாசிச்சாங்க? ஆதியாகமத்தில் பார்ப்போமா? செத்துப்போன சரீரத்தில், செத்துப்போன கர்ப்பப்பையில் சந்ததியை தோற்றுவிக்க நம்முடைய தேவன் வல்லமையுடைய தேவன் என்று ஆபிரகாமாலே விசுவாசிக்க முடியுமானால், உங்களால் விசுவாசிக்க முடியும் என்று நான் சொல்லுகிறேன். சிம்பிளாக ஒரு டெக்னிக் சொல்லி தரட்டா? என்னுடைய செய்தியை நீங்கள் ஒரு 3 செய்தி கேளுங்க. ஜஸ்ட் ஃபார் 30 days 90 செய்தி நீங்கள் கேட்டுடலாம். ஏதோ ஒரு நாளில் கேட்கலன்னா பரவாயில்ல, அன்றைக்கி எந்த செய்யுங்க, அடுத்த நாள் கேட்டுருங்க. உங்களுக்கு பண வசதி இருக்குமானால் ரூம் போட்டு கேளுங்க. நல்ல டிவியில் யூடியூப்பில் ஓப்பன் பண்ணி கேளுங்க, ஃபயர் ஸ்டிக்கில் ஓப்பன் பண்ணி கேளுங்க. டெய்லி 3 செய்தி. இல்லை உங்களுக்கு இன்னும் எனக்கு டைம் இருக்குன்னா டெய்லி 5 செய்தியை 30 நாட்களுக்குள்ளே
நீங்கள் 30 நாளும் தவறாமல் கேளுங்கள், உங்கள் விசுவாசம் விண்ணை தொடும் என்று கர்த்தர் சொல்லுகிறாருங்க. அதில் ஒன்றும் மேஜிக் இல்லைங்க. என்ன தெரியுமா, சத்தியத்தை நீங்கள் சரியாக கேட்பீங்க, சத்தியத்தை அல்லது சரியான சத்தியத்தை கேட்பீர்கள், உங்கள் விசுவாச விண்ணை தொடும். நீங்கள் காணானிய ஸ்திரீ காணாத மிகப்பெரிய அற்புதங்கள். அது என்ன ஒரு அற்புதம்? விரும்புகிறபடி நடக்குங்க. நீங்கள் எதை விரும்பணும் தெரியுமா? இந்தியாவினுடைய பிரதம மந்திரியாக உயருவதை அந்த பதவியை அடைவதை நீங்கள் என்ன செய்யணும்? விரும்பணும். ரைட்? எலான் மஸ்க் கம்பெனியை நீங்கள் விரும்பணும். எத்தனை பேருக்கு புரியுதுங்க? ஏனையா எனக்கு எலான் மஸ்க் கம்பெனியில் சிலர் யார்ட்ட சொல்லுவாங்க, பிரதர் எனக்கு ஒரு 40 லட்சம் கடன் இருக்குது அப்படிம்பாங்க. நான் உடனே ஆசீர்வதிப்பேன், பிரதர் 40 லட்சம் கடனும் மறைந்து 40 கோடியை தேவன் உங்களுக்கு தருகிறார் என்று சொன்ன, பிரதர் அவ்வளவுலாம் எனக்கு வேண்டாம். ஏன்? உங்களுக்கு மூளையே இல்லை. நீ என்ன செய்யணும்? உன்னை சுற்றி எத்தனை பேர் படிக்கக்கூடிய பிள்ளைகள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறாங்க. ஒரு 100 பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டு. யோசிக்கிறதே இல்லை. நீ கோடா கோடியாய் பெருகி எண்ணற்ற ஏழைகளை வாழ வைக்கும்படியாக என்னுடைய செய்திகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறாய். அது கர்த்தராலே ஆயிற்று. எப்பா, நூற்றுக்கணக்கான பள்ளிக்கூடங்களே அந்த மிஷினரிகள் வந்து இந்தியாவில் கட்டினானாங்க. எந்த ஒரு விசுவாசியாவது நீ பெரிய நல்லவன் நினச்சிட்டு இருக்கல்ல, சிபிஎம்முக்கு போகிற நாங்கள் தான் சிறந்தவர். அந்த சிபிஎம் சபையில் எத்தனை பேர் ஃபீஸ் கட்ட முடியாமல் மாதம் அல்லல் படுறாங்க. ஒரு பள்ளிக்கூடம் ஆரம்பித்து 1000 பிள்ளைகள், 1000 ஏழை விசுவாசியுடைய பிள்ளைகளை எடுத்து என்னுடைய பள்ளிக்கூடத்தில் இலவசமாக நான் கற்றுக் கொடுப்பேன் என்று நீ யோசிக்கிறதே இல்லை. சுயநலம். ரைட்? ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ லார்ட், வாட் அ லவ்விங் டாடி. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஆமாம் பாருங்கள், இந்திய தேசத்தில் ஏராளமான இளைஞர்கள் தேவனால் எழுப்பப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள், அசாதாரணமான காரியங்களை செய்ய முடியாது. அப்படி என்றால் என்ன பொருள்? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மறைந்து போன எமில் ஜபசிங் என்ன மாதிரி பிரசங்கம் கூட பண்ண வர. ஆனால் என்ன பேசுவார் தெரியுமா? இருள் சூழும் காலம் இனி வருதே. அவ்வளோ மிஷினரி பாட்டு. ரைட்? எல்லாரும் எழுப்பிட்டாங்க பாருங்க. அவர் மூலமாக சுவிசேஷம் அறிவிக்கப்படாத நூற்றுக்கணக்கான கிராமங்களிலே சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு ஆயிரக்கணக்கான நபர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்டு நூற்றுக்கணக்கான சபைகள் நிறுவப்பட்டு இருக்கின்றன. தட் இஸ் தி நீட் ஆஃப் த அவர். ஐயா, உலகமெங்குமுள்ள 50% மக்கள் இயேசு கிறிஸ்துவுடைய முதல் வருகையே கேள்விப்படவில்லையே. நீங்கள் ஏன் உங்கள் சர்ச்சில் 2ஆம் வருகையை குறித்து என்ன பண்ணுறீங்க? டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ ஐயா, ஆண்டவர் உனக்கு ஒரு பிளாங்க் செக்கு கொடுக்க ரெடியாக இருக்காரு. நீ விரும்புகிறபடி கடவுள். நீ என்ன விரும்பணும்? நான் ஒரு 1000 சர்ச்சு ஸ்தாபிக்கணும், 1000 ஆலய கட்டிடங்கள் கட்டி கொடுக்கணும், 1000 இலவச கல்வி சாலைகள் கட்டணும், அதுக்கு மாதந்தோறும் தேவையான 10 கோடி ரூபா தேவை. ஒரு பெரிய பள்ளிக்கூடம் கட்டிட்டீங்க, 10,000 பிள்ளைகள் படிக்கிறாங்க, அதை மெயின்டைன் பண்ணணும், டீச்சருக்கு கவர்மெண்டோட டபுள் சேலரி கொடுக்கணும். அப்போ எத்தனை கோடி ரூபா வருமானம் வரும்? அதெல்லாம் இமேஜின் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஐயா, நீ விரும்புகிறபடியே ஆகும் என்று சொன்னவர் பட்சபாதம் இல்லாத தேவன். அந்த கானானிய ஸ்திரீடத்திலே சொன்னவர் நீ விரும்புகிறபடியெல்லாம் ஆக கடவுது என்று சொன்னார். அந்த தேவன் இந்த செய்தியை கேட்கிற உன்னை பார்த்து சொல்லுகிறார், பூமியில் உள்ள சகல தேசத்தாரை விட உன்னை உயர்த்தி அழகு பார்க்க நான் ஆவலாக இருக்கிறேன். ஆர் யூ ரெடின்னு உன்ட்ட கேட்குறாரு. எலான் மஸ்க் கம்பெனியை விட அவருடைய ஆஸ்தி 30 லட்சம் கோடி, உனக்கு 1 கோடி ரூபாய் சொத்து நான் தர ரெடியாக இருக்கேன். ஆர் யூ ரெடி டு ரிசீவ் இட்? எண்ணங்களை பெருசாக்குங்க. கானானிய ஸ்திரீக்கு அற்புதம் செய்த தேவன், நீ அவருடைய பிள்ளையா இருக்கிறாய, எழுதி தந்திருக்கிற எல்லா வார்த்தையை உனக்கு நிறைவேற்ற மாட்டாரா? என்ன எழுதி தந்திருக்கிறாரு? நீயோ கடன் வாங்குவதில்லை, அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். அதை நிறைவேற்றுவார் மகனே. அநேக தேசத்தில் உள்ள பிரசிடென்ட் அண்ட் பிரைம் மினிஸ்டர் உன் கூட டச்சில் இருப்பாங்க. ஐயா, எங்கள் தேசத்தில் வெள்ளம் வந்துட்டு ஒரு 2000 கோடி அனுப்ப முடியுமா? 2000 இல்லை 3000 கோடி அனுப்புகிறேன் என்று நீ சொல்லுவா.
தேசங்களுக்கு கடன் கொடுப்பாய். ரைட்? அதை உன்னால விசுவாசிக்க முடியுங்கிறேன். ஏன்னா அப்படித்தான் எழுதியிருக்குப்பா. கோடா கோடியாய் நீ பெருகீர், எண்ணற்ற ஏழைகளை வாழ வைப்பாய். இயேசு செய்த கிரியைகளை நீயும் செய்வாய், அதை விட பெரிய கிரியை நாளும் செய்வாய். ஏன்? உன்னை தேவன் என்று இயேசு சொன்னாரே. இதை கேட்கிற மகனே மகளே, உன்னை தேவன் என்று இயேசு சொன்னாரே. அவர் சொன்ன வார்த்தை ஒன்றும் தவறிடாது. இயேசு செய்த கிரியைகளை நீ செய்வாய், பெரிய கிரியை நாளும் செய்வாய். இதுக்கு தேவையானது ஒன்னே ஒண்ணுதாங்க, விசுவாசம். இந்த அந்நிய ஸ்திரீ, கானானிய ஸ்திரியாலே நம்முடைய தகப்பனாகிய தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அந்த அளவுக்கு விசுவாசிக்க முடியும் என்றால், என்னுடைய வியூவர்ஸ் அத்தனை பேரும் இயேசு கிறிஸ்து சொன்ன அத்தனை வார்த்தைகளையும் நீங்கள் விசுவாசிப்பீர்கள். நம்முடைய தேவனே ஒரே தேவன் என்று இந்த வையகத்திற்கு வழிகாட்டுவீர்கள். எப்படி தெரியுமா? வார்த்தை தாங்க. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிரம்பும் என்று சொன்னாரே, அந்த வார்த்தை உங்கள் மூலமாக நிறைவேறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம். நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் இருக்கிறது. விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள். தேவன் உங்களை 1000 மடங்கு பெருக செய்வார். வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள். சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் 3 மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள். முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள். உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.